வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும். கல 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 பழ 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 மழ 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 மழ. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, வர்றாரு. மாடு போல வேடம் போட்டு உண்ணாவிரத போராட்டம். ஒருத்தனையும் கொண்டுகிட்டு போய் லாடம் கட்டு இருந்தா என்ன வருது? மச்சா, இந்த விளம்பரத்தை படி. ஆண்மை குறைவா சிட்டுக்குருவி லேகியம் சாப்பிடுங்கள். அது கீழே இருக்கிற விளம்பரத்தை படுற. இதுவா? டியூஷன் வாத்தியார்கள் தேவை. 10ஆம் வகுப்பில் 10 வருடமாக படிக்கும் பெண்ணுக்கு தமிழ் அறிவியல் பாடம் நடத்த டியூஷன் வாத்தியார்கள் தேவை. அணுக வேண்டிய முகவரி தொழிலதிபர் துரைசிங்கம், துரைப்பாக்கம். அதுக்கு என்ன இப்போ? இந்த இடத்துல தான் நம்ம அறிவை யூஸ் பண்ணணும். எப்படி? அதாவது நீ அந்த வீட்டுக்குள்ள தமிழ் வாத்தியாரா போற, நான் அறிவியல் வாத்தியாரா போறேன். உனக்கு தான் அறிவே இல்லையா, நீ எப்படி அறிவியல் வாத்தியாரா போவ? சொல்றதை கேள்டா வெண்ண. 2 பேரும் உள்ள போய் அந்த பொண்ணுக்கு பாடம் நடத்துறோம். அந்த பொண்ணு யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்க கட்டிக்க வேண்டியது. ஒருவேளை அந்த பொண்ணு எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட தலைவிதி அவ்வளவுதான் அழுதுட்டு வந்துருவோம். ஒருவேளை எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பாழுங்கணத்துல தள்ளிடுவோம். நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறத விடுற. மேட்டர் புரியுதா? புரிஞ்சு போச்சு. நீ அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் உன் கூட ஒட்டிக்கணும், நான் அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நீ என் கூட ஒட்டிப்ப. அதானே பிளானு? ஆகாக காக அதேதான். ஒரே ஒரு வில்லங்கண்டா. என்னது? நான் எப்படியோ என்னோட அறிவு திறமையை வச்சு அறிவியல் பாடத்தை நடத்திருப்பேன். நீ தமிழை எப்படி கொல்ல போறியோ தெரியலையே. உனக்கு என்ன பத்தி தெரியலையே. எனக்கு ஆண்ணா ஆவணால இருந்து ஔவையார் எழுதின திருக்குறள் வரைக்கும் அத்துப்படி. ஔவையார் எழுதின திருக்குறளா? ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயி போச்சு மச்சான். என்னது? 11வது வருஷமா அந்த பொண்ணு 10வது தான். வா போலாம். சிகரெட்டை விட்டு தொலைடா. கம்பர் கம்பராமாயணத்தை ஏற்றினார், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கம்பர் கம்பராமாயணத்தை ஏற்றினார், கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் கம்பராமாயணத்தை ஏற்றினார், கம்பர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். கொலம்பஸ் கம்பராமாயணத்தை ஏற்றினார், கம்பர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். ஐயோ ஐயோ ஐயோ, ஏமா ஏமா, நான் பெற்ற மாவளே அறிவுக்கரசி. உனக்கு எந்த மடையமா அறிவுக்கரசின்னு பேர் வச்சா? நீ தான் வச்ச. சரி, அதை விடு. ஏமா, நான் தெரியாம தான் கேட்குறேன். கம்பர் எப்பமா அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு? இப்படியே நீ மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்கோ, இந்த வருஷம் நீ 10வது தான் உட்கார போற, அது நிச்சயம். நான் ஒழுங்கா தான் படிச்சேன். ஒழுங்கா படிச்சா மட்டும் போதாது, பரீட்சை ஹாலில் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். காப்பி அடிச்சு எழுதுனே. அப்புறம் ஏன் ஃபெயில் ஆன? அப்புறமா தான் தெரிஞ்சது, எனக்கு முன்னாடி உட்காந்து பரீட்சை எழுதுனவன் 8வது படிக்கிறான், நான் 10ஆம் கிளாஸ்ல படிக்கிறேன். நீ காப்பி அடிக்கிறதுக்கு லாய்க்கலன்னு தெரியுது, அதனால நீ வந்து எழுத போறியா? அது இல்லம்மா, வீக்கா இருக்கிற அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் 2 டியூஷன் வாத்தியார் தேவைன்னு விளம்பரம் பேப்பர்ல கொடுத்துட்டேன். நாளைக்கு அவங்க காலையில இங்க வந்து நிக்க போறாங்க. ஐயா, எனக்கு 2 புது வாத்தியார் வர போறாங்க. அப்பப்பா சீக்கிரம் தலைய காட்டுப்பா. எதுக்குமா? என் மூஞ்சி நல்லா இருக்கா நான் பார்க்க வேணாமா? காட்டுப்பா. ஐயோ, கொண்டாப்பா உன் மண்டைய. ஐ, நல்லா இருக்கு. போலிகளின் நடமாட்டம். ஹாய் ஹாய் ஹாய். ஐ அம் சயின்ஸ் டீச்சர் சண்முகம். ஓகே ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் தான் தமிழ் ஆசிரியர் தண்டபாணி. வணக்கம். வாழ்க தமிழ். தாங்கள் அமருங்கள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க் யூ. நோ மென்ஷன். நன்றி. என் பொண்ணு அறிவுக்கரசி இருக்காளே, 10 வருஷமா 10வது பாஸ் பண்ணல. அந்த பொண்ணை தமிழ்லையும் சயின்ஸ்லயும் நல்லபடியா பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு பயிற்சி உள்ள ஆசிரியர்கள் தேவை. ஐயா ஐயா, எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? தொழிலதிபர் துரைசிங்க துரப்பாக்கம். பேப்பரை பார்த்துட்டு தான் வரீங்களா? நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது என் பொண்ணை உங்க பொண்ணை பாஸ் ஆக்கினா போதுங்க. கவலையே படாதீர்கள். உங்கள் மகளை தமிழில் தேர்ச்சி பெற வைப்பது என் பொறுப்பு. உங்க பொண்ணை சயின்ஸ்ல சென்டம் வாங்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஆமாம், தாங்கள் என்ன அருந்துகிறீர்கள்? குழம்பி இருந்தால் போதும். குழம்பியா? அப்படின்னா களைப்பு தீர பருகுவோம். ஓ, டீயா? இல்லை, இன்னொன்று. ஓ, சரக்கா? ஐயோ இல்லைங்க, குழம்பின்னு தூய தமிழ்ல காப்பிய சொல்றாரு. கிழிஞ்சுது. யூ வாண்ட் டு ட்ரிங்க் H2O. புதுசா வந்திருக்கிற கூல் ட்ரிங்க்ஸா? அதெல்லாம் பூச்சிக்குள்ள இருந்திருக்கும், வேண்டாங்க. ஐயோ, H2O சயின்ஸ்ல தண்ணின்னு அர்த்தம். சந்தேகமே இல்ல, நீங்க தமிழ் வாத்தியார் தான், நீங்க சயின்ஸ் வாத்தியார் தான். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த குழப்பறீங்களா? விபூதிய பவுடர் மாதிரி பூசின ஒரே தொழிலதிபர் இவர்தான். சரி, அறிவுக்கரசியை அழையுங்கள். அம்மா அறிவுக்கரசி, தமிழ் வாத்தியாருக்கு காப்பியும்
சயின்ஸ் வாத்தியாருக்கு தண்ணியும் கொண்டாமா சொல்லிட்டேன். ஐ மன்மத ராசா கண்ணி மனசா கில்லாதே. இல்லைங்க கில்லாதானே கில்லுது. அதே வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டு புத்தி. நீங்க தப்பா நினைக்காதீங்க. அம்மா, அவங்க 2 பேரும் யாருன்னு நினைச்ச? அவர் தமிழ் வாத்தியார், இவர் சயின்ஸ் வாத்தியார். ஐயா வாதியாரா என்னப்பா சொல்ற? 2 பேருக்கு மண்டையில முடியே இல்லையே. எங்களுக்கு அறிவு ஜாஸ்தி. எங்க அப்பாவுக்கு தான் மண்டையில முடியே இல்ல. அவரு மட்டும் ஏன் முட்டாளா இருக்காராம்? உனக்கு அப்பனா இருக்காரு, அதனால தான். சரி, அதை விடுங்க. என் பொண்ணை எப்படியாவது 10ஆவதுல பாஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் தருவேன். என் பொண்ணையே தருவேன். என்னடா கிறுக்குக்கு பேரு அறிவு கரிசியா? எப்படிடா இதுக்கு பாடம் நடத்தி பாஸ் பண்ண வச்சு இதை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துறது? கிறுக்கான் தான். ஏகப்பட்ட சொத்து தேரும் போல இருக்கு. காலம் பூரா உட்காந்து சாப்பிடலாம். உட்காந்து சாப்பிட முடியாது, வாங்கி தான் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நைட்லயே மேல விழுந்து பிராண்டி வச்சிருந்தா. அதுக்கு நான் தான்டா கவலைப்படணும், நீ ஏன் கவலைப்படுற? போடா கிறுக்கு புருஷா. என்ன நீங்க 2 பேரும் குசு 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 குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு 2 பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேங்கிற சந்தேகம் தானே? கவலையே படாதீங்க. நீங்க 2 பேரும் பாடம் நடத்துங்க. எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் வாங்குறாளோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துறேன். இது புண்ணு. என் பொண்ணை மட்டும் நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா 5 கோடிக்கு அதிபதி ஆவீங்க. 5 கோடியா? ஆகா. அதேதான். அப்புறம் ஏங்க 10ஆவது பாஸ் பண்ணுன்னு இந்த செல்ல குட்டியை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? இப்பவே எங்க 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தர் கட்டி வச்சிடலாம்ல? அது ஒரு பெரிய கதைங்க. இவ 10ஆவதுல பாஸ் ஆவலையேங்கிற கவலையிலேயே இவங்க அம்மா மண்டைய போட்ட. அவங்க மண்டைய போடுற நேரத்துல எப்படியாவது என் பொண்ணை 10ஆவது பாஸ் பண்ண வச்சிருங்க அப்படின்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டு செத்து போயிட்டாங்க. கரெக்ட். கவலையே படாதீர்கள். உங்கள் மகளை 10 நாட்களில் 10ஆவது பாஸ் செய்ய வைத்து உங்கள் மனைவியின் ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கிறேன். இப்பதான் ஆரம்பிங்க. சரியான யமகண்டா. இப்போ நான் உனக்கு தமிழ்ல பாடம் நடத்த போறேன். இல்ல, நான் சயின்ஸ்ல பாடம் நடத்த போறேன். தமிழ் பாடம் தான் முதல்ல, சயின்ஸ் தான் முதல்ல. நான் தான் பாடம் நடத்துவேன். நான் தான் பாடம் நடத்துவேன். ஐயோ சும்மா இருக்க மாட்டீங்களா? எனக்கு தூக்கமா வருது. பாப்பா, நான் உனக்கு இப்ப தமிழ்ல பாடம் நடத்துறேன். உனக்கு தூக்கம் எல்லாம் தெளிஞ்சிரும் பாரு. நடத்து. நீ எப்படி நடத்துறேன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடத்துவேன்ல. சும்மாரா. உனக்கு தமிழ்ல அடிப்படை அறிவு எவ்வளவு இருக்குன்னு இப்ப நான் டெஸ்ட் பண்ண போறேன். முதல் கேள்வி, திருக்குறளை எழுதியது யார்? பஸ்ல பெயிண்ட் எழுதுனா ஏன் நோட் புக்ல நான் தான் எழுதுனேன். சபாஷா கண்ணு சொல்லுண்டா அது. இப்ப நான் அடுத்த கேள்விக்கு போறேன். திருக்குறள்ல 3 பால் சொல்லு. ஆட்டுப்பால், பசும்பால், எருமைப்பால். ஐயோ, ஃபுட்பால், வாலிபால் இதெல்லாம் இருக்கே. சும்மாரா. பாப்பா, உனக்கு பாரதியார் தெரியும்ல? பாரதியார் எழுதின பாப்பா பாட்டு ஒண்ணு பாடு பார்க்கலாம். சின்ன பாப்பா பெரிய பாப்பா சந்திச்சாலே கலக்கறதாம்பா. எப்படி? இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவியா? ஆமா. உனக்கு இதெல்லாம் வேண்டாம். பொது அறிவு இருக்கான்னு இப்ப நான் டெஸ்ட் பண்ண போறேன். தாஜ்மஹால் யாருது? பாரதி ராஜாது. ஐயோ, சபாஷ்டா கண்ணு. இப்படி ஒரு விளக்கத்தை தாஜ்மஹாலுக்கு மும்தாஜ் கூட சொன்னது இல்லடா. அவ சொல்ல மாட்டா, ஆடி தான் காட்டுவா. நான் கேக்குற கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். அவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல கூடாது. இப்ப நான் உனக்கு இலக்கணம் எடுக்க போறேன். ஆமா, மீதி எல்லாம் நடத்தி கிழிச்சிட்டாரு. இப்ப இலக்கணத்தை கிழிக்க போறாரு. சும்மாரா. இப்போ உனக்கு நான் பாடம் நடத்துறேன்ல, இது என்ன காலம்? போராத காலம். ஐயோ, எனக்கு தமிழே பிடிக்கல. இப்ப நான் சயின்ஸ் நடத்துறேன். நடத்து. நானும் பாக்குறேன். ரேடியோவை கண்டுபிடிச்சது யாரு? தொலைச்சது யாருன்னு சொல்லு, கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்றேன். சபாஷ். சுமாரா. சரி, இந்த அமாவாசை அன்னைக்கு ஏன் நிலா வர்றதில்ல? ஐயா லூசே, அன்னைக்கு இருட்டா இருக்கும்ல, நிலாக்கு வர பயமா இருக்காது? ஃபேண்டாஸ்டிக் நாலேஜ். கம்னிரா. சரி, கடல் ஏன் நீளமா இருக்கு? அதுல யாராவது இங்க கொட்டிருப்பாங்க. சயின்ஸ் விளங்கிடும். மச்சான், ஒத்து வராதுடா. என்ன பண்ணலாங்கற? क्वेश्चन பேப்பர் கொடுத்துரு. ஆமா, இந்த பாருமா, தமிழ் क्वेश्चन பேப்பர் கஷ்டப்பட்டு சுட்டுக்கின்னு வந்தேன். சயின்ஸ் क्वेश्चन பேப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டு வந்தேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நீ பரீட்சை எழுதி கல்வித்தாயின் கண்ணீருக்கு காரணமாகு. ஆமா, நம்ம நாலேஜை காப்பாத்திப்பவா? ஆகா. அதேதான். டேய் மச்சான், 10th ரிசல்ட் வந்துருச்சு. அந்த லூசு பாஸ் பண்ணிடுச்சான்னு பாப்பா. நம்பர் சொல்லு. 2434647. டேய், அது இந்த வீட்டு ஃபோன் நம்பர்ரா. அந்த லூசோட பரீட்சை நம்பர் சொல்ற. 744366. 744366. 744366. ஐயோ, லூசு பாஸ் ஆயிடுச்சுடா. 10 வருஷம் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. அந்த லூசு எனக்கு தான், காசு எனக்கு தான். அத நீ டிசைட் பண்ணாத. மார்க் லிஸ்ட் வரட்டும். எந்த சப்ஜெக்ட்ல அதிகமா மார்க் எடுத்திருக்காளோ அவனுக்கு தான் அந்த லூசு. வாத்தியார்களா,
என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா இருக்க. மார்க் லிஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் எதுல அதிகமா மார்க் வாங்கியிருக்கா? தமிழ்ல தானே? சயின்ஸ்ல தானே? ரெண்டுலயும் ஒரே மார்க் தான். ஒரே ஒரு மார்க் வாங்கினா பாஸ் போட மாட்டாங்களே. தமிழ்லயும் 75, சயின்ஸ்லயும் 75. இப்ப நான் யாருக்கு பொண்ணு கொடுப்பேன்? எனக்கு பொண்ணு கொடுங்க. எனக்கு சொத்தை கொடுத்துருங்க. ஓகே. என்ன ஓகே? பொண்ணை கட்டிக்கிறவங்களுக்கு தான் சொத்தை கொடுப்பேன் அன்னைக்கு சொன்னீங்கல்ல. ஆமா. என்னத்துக்கு அவர்கிட்ட போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? மறுபடியும் உங்க பொண்ணு அக்டோபர்ல பரீட்சை எழுத வைங்க. எந்த சப்ஜெக்ட்ல அதிக மார்க் வாங்குதோ அந்த வாத்தியாருக்கு பொண்ணை கட்டி கொடுத்துருங்க. மறுபடியும் என் பொண்ணு பரீட்சை எழுதுனா அவ பாஸ் ஆகுறதுக்குள்ள கழிவி ஆயிருவா. அதனால ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கும். இவன் விட்டு கொடுப்பான் மாமா. இவன் விட்டு கொடுப்பான். இவன் தான் விட்டு கொடுக்க போறான். டேய், நீ தாண்டா விட்டு கொடுக்க போற. எனக்கு தான் அந்த லூசு. டேய், என் பொண்டாட்டி லூசுன்னு சொன்னா தூக்கி போட்டு மறிச்சிடுவேன். அப்பா அப்பா மாவளே, அம்மா என்னமா அது கழுத்துல மாலை? ஓஹோ, நீ 10 வருஷம் கழிச்சு 10ஆவதுல பாஸ் ஆனதுனால கழுத்துல மாலை போட்டு துணைக்கு பியூனி அனுப்பிச்சிருக்காங்க போல இருக்கு. ஏங்க தொழில் இது வேற. ஏனுங்க? உங்க பொண்ணுக்கு மாலை போட்டது சரி, பியூனுக்கு ஏங்க மாலை போட்டிருக்காங்க? அதானே. அவரும் லேட்டா 10வது பாஸ் பண்ணாரோ என்னவோ. நீங்க சும்மா இருங்க. அப்பா நான் இவரை கட்டிக்கிட்டேன். எது? ஸ்கூல் பியூனை கல்யாணம் கட்டிக்கிட்டியா? ஏமா, நம்ம கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? பரீட்சையில அதிகமா யாரு மார்க் வாங்க வைக்கிறாங்களோ அவங்களத்தானே நீ கல்யாணம் கட்டிக்கணும். ஆமாப்பா, நான் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 2 வாத்தியார்களும் எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த எங்களை விட்டுட்டு இவனே ஏன் கட்டிக்கிட்ட? நீங்க கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்தீங்க, ஆன்சர் பேப்பர் கொடுக்கலையே. பாப்பா எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கின்னு ஆன்சர் தெரியாம மூச்சு இருந்ததா, நான் தான் நைஸா ஆன்சர் பேப்பர் கொடுத்தேன். பரீட்சையில பாஸ் ஆயிடுச்சு. அதான்ப்பா நம்ம கொள்கைப்படி இவர் கட்டிக்கிட்டு வந்துட்டேன். நோ, இந்த திருட்டு கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்காட்டி என்ன? போகட வெளியே. அப்பா அவங்கள திட்டாதீங்கப்பா. அங்கிள் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆகா, ஆகா, ஆகா. அதேதான். ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன் வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோர்த்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.